மொபைல் மார்க்கெட்டில் எந்த ஃபோன் வந்து அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகுது, மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குன்னா இந்த டைமும் வந்து விவோ தான் ஃபஸ்ட் பிளேஸு. 19%. சரிங்களா, 19% வந்து விவோ தான் அதிகமாக வந்து மார்க்கெட்டில் ஷேர் ஆகிருக்கு. சரிங்களா, அதான் ஃபஸ்ட்டு பிளேஸை வந்து பிடிச்சிருக்கு. சரிங்களா, இது வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, விவோ தான் ஃபஸ்ட்டுன்ட்டு. சரிங்களா, செகண்ட் பிளேஸ் வந்து சாம்சங். சரிங்களா, சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 14% வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா, மூணாவது பிளேஸாக வந்து ஓப்போ 13%. சரிங்களா, ஓப்போ ஃபோன் வந்து மூணாவது இடத்துல இருக்கு, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பெஸ்ட் ஃபோன் லிஸ்ட்டில் வராது, அதிகமாக சேல்ஸ் பண்ணுற ஃபோனாக வந்து தான் இதில் டாப் ரேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. நாலாவது பிளேஸ் வந்து ரியல்மி 9.9% வந்து உங்களுக்கு ரியல்மி வந்து அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஐஃபோன் 5வது பிளேஸில். சரிங்களா, 9.5% வந்து அதிகமாக சேல் ஆகிருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து விவோ, செகண்ட் சாம்சங்கு, தேர்டு ஓப்போ, 4th ரியல்மி, 5th பிளேஸ் வந்து ஐஃபோன். இது வந்து இதான் வந்து பெஸ்ட்டு ஃபோனான்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு ஃபோன் வைஸில் வந்து இந்த ரேங்கிங் வந்து கொடுக்கல. சரிங்களா, ஓவராலாக இந்தியாவில் வந்து அதிகமாக சேல்ஸ் நிறைய கஸ்டமர் வாங்கியிருப்பாங்களா, அதிகமாக சேல்ஸ் போயிருக்கும்ல, அந்த லிஸ்ட்டில் தான் வந்து விவோ வந்து ஃபஸ்ட் இருக்குது. விவோ ஏன் ஃபஸ்ட் இருக்குன்னா நிறைய பேர் கேமராக்காண்டி லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி அந்த ஃபோனை தான் விரும்பி வாங்குறாங்க. அதனால் வந்து விவோ வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து அதான் ஃபஸ்ட்டு பிளேஸ். சரிங்களா, செகண்ட் பிளேஸில் வந்து சாம்சங் ஏன் இருக்குன்னா, சாம்சங் வந்து எல்லாருமே ஒரு ப்ரீமியமான உள்ளவங்க எல்லாமே அந்த ஃபோன் வாங்குவாங்க. ஒரு பிஸ்னஸ் மேனும் சரி, இல்லை நல்லா வசதியானவங்க, கையில் நல்லா அமௌண்ட் இருக்கிறவங்க ஒரு நல்ல ப்ரீமியம் ஃபோன் சாம்சங் தான் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால வந்து அதிகமாக வந்து சாம்சங் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. மூணாவது பிளேஸ் வந்து ஓப்போ. ஓப்போவை பொறுத்த வரைக்கும் விவோ அளவுக்கு வந்து சேல்ஸ் இருக்காது. சரிங்களா, ஆனால் ஓப்போனாலே பெர்ஃபார்மன்ஸ் ஃபோனு, கேமராவும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் ஓப்போவோட கஸ்டமரு, ஓப்போவோட ஃபேன்ஸ் மட்டும் தான் அதை வாங்குவாங்க. நாலாவது பிளேஸ் வந்து ரியல்மி. ரியல்மி வந்து ஓப்போவோட சப் பிராண்ட் தான் ரியல்மி. சரிங்களா, ரியல்மிக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, ரியல்மி ஃபோன் வந்து விரும்பி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வரிசையில் தான் வந்து அதிகமாக சேல் ஆயிருக்கு, 4வது பிளேஸு. அதுக்கப்புறம் ஐஃபோனு 5வது பிளேஸு. அதிகமாக வந்து ஐஃபோன் வந்து சேல்ஸ் வந்து விவோவோட கம்மி தான். சரிங்களா, விவோ வந்து ஃபஸ்ட்டு, ஐஃபோன் வந்து 5வது பிளேஸு. நான் ஐஃபோன்னாலே நல்லா காசு உள்ளவங்க தான் வாங்க முடியும், ஆனால் ஐஃபோன் ரேட் வந்து அதிகம். அதனால வந்து அந்த ஃபோனை அதிகமாக எல்லாருமே வாங்க முடியாது. அதனால வந்து இந்தியாவில் சேல்ஸ்ன்னு பார்க்கும்போது 5வது பிளேஸில் வந்து ஐஃபோன் பிடிச்சிருக்கு. இந்த 2026 சர்வேலையும் இப்போதைக்கு விவோ தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது அதிகமாக சேல்ஸான லிஸ்ட்டில். சரிங்களா, அதனால் விவோ தான் ஃபஸ்ட்டு, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க.